அனைவருக்கும் வணக்கம். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் குமாஸ்தா எப்பொழுது பார்த்தாலும் ராகு காலம், யமகண்டம், சுபமுகூர்த்தம், குளிகன் என்று ஜோதிடர் போல நல்ல நேரம் பார்த்து கொண்டிருப்பார். மற்றவர்களுக்கும் நல்ல நேரம் பார்த்து சொல்வார், இப்படி நடங்கள், இந்த நேரத்தில் அப்படி நடங்கள் என்று. எல்லோரும் அதை நம்பி கேட்டுக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள். அரசு அலுவலகமாக இருந்தாலும் எல்லோரும் இதை கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டு கேட்டு அவருடைய சொல்படி நடந்து கொண்டிருப்பார்கள். ஒரு அதிகாரி பதவியேற்க வந்திருந்தார். வெளியூரிலிருந்து மாறுதலாகி, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிடம் ஆகட்டும், ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் போகட்டும், அப்பொழுதுதான் இந்த சீட்டில் உட்கார்ந்தால் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது அப்படின்றார். இவர், நான் அதெல்லாம் பார்ப்பதில்லை, இருக்கட்டும், என் போக்கில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். பதவியை ஏற்றுக்கொண்டு அமர்ந்து விட்டார். வெளியில் நிறைய கூட்டங்கள் அதிகமாக இருந்தது அதிகாரியை பார்ப்பதற்கு. இந்த குமாஸ்தா வெளியில் சென்று, இன்று ஐயாவை பார்க்க இயலாது, சென்று விடுங்கள், நாளை வாருங்கள், நாளை விடுமுறை என்பதால் நாளை மறுநாள் வாருங்கள் என்று சொல்லவும், இன்னொரு அதிகாரி உள்ளே நுழையவும் காதில் கேட்டுவிட்டார். உடனடியாக உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் போடுகிறேன் என்று போட்டுவிட்டார். எல்லோருக்கும் ராகுகாலம், யமகண்டம் சொல்லியவர் தான் அதை பார்க்காமலா இருந்திருப்பார்? இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இதெல்லாம் வீண் என்றுதான் தெரிகின்றது. இதையெல்லாம் கடைபிடித்து கொள்ளலாம். ஆனால் இதையே ஒரு தொழிலாக கடைபிடித்து கொண்டு தன்னுடைய வாழ்வையும் போக்கெடுத்து கொள்வது வேண்டாத செயல் அல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது VS சோமா, கோயம்புத்தூர்.